ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல பாஸ் த பில்லோன்ற சம்ம தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின ரீட் பண்ணிடலாம். There are n people standing in a line labeled from 1 to n. Okay. The first person in the line is holding a pillow initially, and every second the person holding the pillow passes it to the next person standing in the line. Okay. Once the pillow reaches the end of the line, the direction changes and the people continue to pass the pillow in the opposite direction. Okay. ஸோ கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பீப்பிள்ஸ் லைனா நின்னு, அவங்களுக்குள்ள பில்லோஸ பாஸ் பண்ணிக்க போறாங்க. எப்போலாம் கடைசி ஆளுக்கு அந்த பில்லோ போதோ, அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுக்கு அந்த பில்லோவ வந்து பாஸ் பண்ணிட போறாரு. ஸோ, எத்தன வாட்டி பாஸ் பண்றாங்கன்ற கவுண்ட்ட அவங்க இன்புட்டா குடுக்க போறாங்க. ஸோ, ஃபைனலா அந்த பில்லோ யார்கிட்ட இருக்கோ, அவரோட பொசிஷன நம்மள ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. இனிஷியலா ஃபர்ஸ்ட் பெர்சன் கிட்ட தான் பில்லோ இருக்கும். அவர் வந்து அவருக்கு அடுத்த பெர்சனுக்கு அந்த பில்லோவ பாஸ் பண்ணுவாரு. எப்போ வந்து கடைசி ஆளுக்கு அந்த பில்லோ வருதோ, அவர் வந்து டைரக்ஷன மாத்தி அதுக்கு முன்னாடி இருந்தவர்கிட்ட அந்த பில்லோவ பாஸ் பண்ணுவாரு. ஸோ, இப்ப இந்த ப்ராப்ளத்த எப்படி ஈஸி அண்ட் ஆப்டிமல் வேல சால்வ் பண்றதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன், டைரக்ஷன்னு 2 வேரியபிள் எடுத்துக்கலாம். பொசிஷன் இங்க எத ரெஃபர் பண்ணுதுன்னா, தி பெர்சன் ஹூ ஹோல்டிங் தி பில்லோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் அந்த லைன்ல நிக்கிற ஃபர்ஸ்ட் பெர்சன் கிட்ட தான் அந்த பில்லோ இருக்குன்றதுனால, அத 1ன்னு அசைன் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் ஈக்குவல் டூ 1ன்றது வந்து, அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்றத ரெஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் -1 இருந்ததுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இப்போ என் அண்ட் டைம வந்து கொஸ்டின்ல இன்புட்டா நம்மளுக்கு குடுக்க போறாங்க. அகைன் என் வந்து எத ரெஃபர் பண்ணுதுன்னா, எத்தன பேர் லைன்ல நிக்க போறாங்கன்றதையும், டைம் எத ரெஃபர் பண்ணுதுன்னா, எத்தன டைம் அவங்க அந்த பில்லோவ பாஸ் பண்ண போறாங்கன்றதையும். ஃபார் எக்ஸாம்பிள் n = 4னா 4 பீப்பிள்ஸ் நிக்க போறாங்க. 5 டைம்ஸ் அந்த பில்லோவ பாஸ் பண்ண போறாங்க. இப்போ லூப்க்குள்ள போயிடலாம். ஃபார் லூப் எடுத்துக்கலாம். ஃபார் லூப்ல எத்தன டைம் அந்த பில்லோவ பாஸ் பண்ணுவாங்கன்ற இன்புட் குடுத்துருக்காங்களோ, அத்தன டைம் நம்ம இட்டரேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் = 5ன்னு குடுத்துருக்கிறதுனால 5 டைம்ஸ் நம்ம இட்டரேட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் பொசிஷன் = 1 பார்க்குறோம். எஸ், இனிஷியலா பில்லோ வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன் கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால டைரக்ஷன் = 1ன்னு அப்டேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் எல்இஃப் கண்டிஷனுக்கு போயிடலாம். எல்இஃப்ல பொசிஷன் = n செக் பண்றோம். n வந்து 4 பட் பொசிஷன் வந்து 1 தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ இல்ல. ஸோ இது கீழ இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆவாது. நெக்ஸ்ட் ஃபைனலா பொசிஷன வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம். இனிஷியலா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால டைரக்ஷனோட வேல்யூ 1. ஸோ அத வந்து பொசிஷன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி பொசிஷனோட வேல்யூ 1. அது கூட இப்போ டைரக்ஷன் 1 நம்ம ஆட் பண்றதுனால பொசிஷன் = 2 ஆயிடும். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பெர்சன் செகண்ட் பெர்சனுக்கு அந்த பில்லோவ பாஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ பில்லோ வந்து செகண்ட் பெர்சன் கிட்ட இருக்கு. இப்போ ஃபார் லூப்போட நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு போலாம். அகைன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மறுபடியும் செக் பண்ண போறோம். பொசிஷன் = 1 செக் பண்றோம். நோ. ஒய்? பிகாஸ் இப்போ பில்லோ வந்து பொசிஷன் 2 கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷன் பொசிஷன் = n செக் பண்றோம். அதுவும் கிடையாது. ஸோ எண்ட்ல மறுபடியும் பொசிஷன் அப்டேட் பண்ணிக்க போறோம். டைரக்ஷனோட வேல்யூ ஆல்ரெடி 1 இருக்கிறதுனால அத பொசிஷன் கூட நம்ம ஆட் பண்ணா வேல்யூ 3 கிடைக்கும். பிகாஸ் பொசிஷனோட வேல்யூ ஆல்ரெடி 2. 2 + 1 3. விச் மீன்ஸ் பில்லோவ நம்ம பொசிஷன் நம்பர் 2ல இருந்து பொசிஷன் நம்பர் 3க்கு பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு போயிடலாம். அகைன் 2 கண்டிஷன் செக் பண்ணிட்டு பொசிஷன் அப்டேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொசிஷன் = 1 பார்க்குறோம். இல்ல, பொசிஷன் வந்து 3. ஏன்னா 3 கிட்ட தான் பில்லோ இருக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து பொசிஷன் = n பார்க்குறோம். அதுவும் இல்ல. ஸோ அகைன் பொசிஷன் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பொசிஷனோட வேல்யூ 3. 3 + 1 4. இப்போ பொசிஷன் நம்பர் 4 கிட்ட பில்லோ இருக்கு. நம்ம 3 கிட்ட இருந்து 4க்கு வந்து பில்லோவ பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இட்டரேஷன் போய் மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். பட் செகண்ட் கண்டிஷன் பாருங்க. பொசிஷன் = n பார்க்குறோம். என்னோட வேல்யூ 4. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுனால அது கீழ இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். டைரக்ஷன் = -1. இப்போ டைரக்ஷன் -1 இருக்கிறதுனால பொசிஷன் கூட நம்ம டைரக்ஷன் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி பொசிஷனோட வேல்யூ 4. இப்போ -1 பண்றதுனால பொசிஷன் வந்து 3 ஆயிடும். நம்ம எப்போ கடைசி ஆள ரீச் பண்றோமோ, அப்போ பில்லோவ பாஸ் பண்ற டைரக்ஷன் நம்ம மாத்திரணும். ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு பில்லோவ பாஸ் பண்ண ஆரம்பிச்சிரணும். இப்போ நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு போயிடலாம். அகைன் நம்ம வந்து 2 கண்டிஷன் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொசிஷன் = 1 பார்க்குறோம். இல்ல, கரண்ட் பொசிஷன் வந்து 3. அண்ட் எல்இஃப் கண்டிஷன் பொசிஷன் = n பார்க்குறோம். அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ஃபைனலி நம்ம பொசிஷன வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ டைரக்ஷனோட கரண்ட் வேல்யூ வந்து -1 இருக்கு. ஸோ பொசிஷன்லேருந்து மைனஸ் தான் பண்ணணும். பொசிஷனோட வேல்யூ வந்து 3. 3 - 1 2. இப்போ நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து பில்லோவ பாஸ் பண்றதுனால 3லேருந்து 2க்கு அந்த பில்லோவ பாஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம 5 டைம்ஸ் இட்டரேஷன் பண்ணி முடிச்சுட்டோம்.
விச் மீன்ஸ் 5 டைம்ஸ் நம்ம பில்லோவ பாஸ் பண்ணிட்டோம். இப்போ கடைசியா அந்த பில்லோ யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களோட பொசிஷன தான் நம்மள அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. கடைசியா அத வந்து பொசிஷன் 2 தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஃபைனலா நம்ம அந்த பொசிஷன வந்து ரிட்டர்ன் பண்ணிறலாம். இப்ப நம்மளோட கரஸ்பாண்டிங் ஆன்ஸர் வந்து 2. அண்ட் ஃபைனலி இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் சுர்ஜித் சைனிங் ஆஃப்.